Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. ஆழ்வாரின் பெருமானார்ஜி ஆண்டாள் திருவடிகள் சரணம், அடிகளே சரணம். எம்பெருமானுடைய சௌலபியத்தை ஆழ்வார் இந்த பாசுரங்கள்ல வர்ணிச்சுட்டு வரார். நேற்று 9வது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். வலத்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம் பெற துந்தி தலத்து எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுள இவை அவன் துயக்கே. இதெல்லாம் எம்பெருமான் செய்யக்கூடிய மாயை என்ன? மம மாயா துரத்தியா தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா என்று எம்பெருமான் சொன்ன எம்பெருமானுடைய அந்த மாயையை வர்ணித்தார் ஆழ்வார். மேல 10வது பாசுரம். துயக்கருமதியில் நஞ்ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன் அல்லன் புயல் கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல் அடிப்போது அயற்பிலன் அலற்றுவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே. துயக்கு அருமதியில் நல் ஞானத்துள் என்று சொல்லுகின்றார். துயக்கு அப்படின்னா கலக்கம், மயக்கம் இப்படிலாம் இருக்கும். துயக்குங்கிற வார்த்தைக்கு எழுதிக்கோ. துயக்குன்னா மயக்கம் இல்லாட்ட கலக்கம். கலக்கம் இல்லாத மனசுலதான் ஞானம் வரும் இல்லையா? நீங்க ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி ஃபுல்லா ஏற்கனவே டர்ட்டியா இருந்ததுன்னா அதுல முகம் தெரியாது. ஒரு நீர்நிலை இருக்கு அப்படின்னா அந்த நீர்நிலையில ஏற்கனவே குப்பையும் குளமுமா இருந்ததுன்னா அதுல போய் பார்த்தா நம்ம முகம் தெரியாது, ரெஃப்ளெக்ஷன் வராது. அதுவே சுத்தமா இருந்ததுன்னா அதுல அழகா எதிர் ஒலி, ஒலின்னா எதிர் ஒலி அப்படின்னா சத்தம், எதிர் ஒளி, ஒளிக்கிறது, ஒளி, எதிர் ஒளி அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன், அது நமக்கு கிடைக்கும். எதிர் ஒலினா எக்கோ, எதிர் ஒளி அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன், அது எதிர் ஒலிக்கிறது, நம்மளுடைய பிம்பம் பிரதிபிம்பிக்கிறது சம்ஸ்கிருதத்துல சொன்னோம்னா. அப்போ அழுக்கில்லாத கண்ணாடியில பார்த்தாதான் முகம் தெரியும். அது மாதிரி கலக்கம் இல்லாத நெஞ்சத்துலதான் ஞானம் வரும். துயக்கருமதி, மதின புத்தி, புத்தியில எந்த விதமா அஜ்ஞானம் இல்லாத புத்தியில ஞானம் உண்டாகும். நல் ஞானத்துள் நல்ல ஞானத்தை உடையவர்களான தேவர்கள், இந்த இடத்துல அமரர்கள்னு சொல்றது தேவர்கள், நித்தியசூரிகள் கிடையாது. தேவர்கள்லாம் இருக்காளே அவளை கலங்கம் பண்ணுதுன்றான் எம்பெருமான். ஆக்சுவலா தேவர்களுக்கு கலக்கம் இல்லாத ஞானம் உண்டுன்னா சொல்றான். தேவர்கள் பரம ஞானத்தை உடையவர்கள், அதனாலதான் தேவால உபாசனை பண்றான். ஆனா அந்த தேவர்களையே கலக்கமில்லாத ஞானம் உடைய நல்ல ஞானத்தை உடைய தேவர்களையே கலங்க பண்ணுகின்றான் எம்பெருமான். எப்படி கலங்க பண்ணினான்? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். இந்திரனை கலங்க பண்ணினான். இந்திரன் நினைச்சானா நான் தான் பெரியவன் நினைச்சான். உடனே பகவான் கோவர்தனகிரியை இடது கை சுண்டு விரலால 7 நாள் தூக்கி நிறுத்தி இந்திரன் கர்வத்தை அடக்கினான் இல்லையா? இந்திரனையே மயங்க பண்ணினான். பிரம்மாஜிய மயங்க பண்ணினான் பகவான். பிரம்மாஜியை எப்படி மயங்க பண்ணினான்? பிரம்மாஜி நினைச்சார் நம்ம தானே சிருஷ்டி பண்றோம் உலகத்தை, எல்லாத்தையும் நான் தானே படைக்கிறேன். ஆடு மாடு ஈ எறும்பு கொசு யானை பூனை இதெல்லாம் யார் சிருஷ்டி பண்றா? நான் தானே சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு பிரம்மாஜி நினைச்சார். பிரம்மாஜிக்கு பகவான் ஒரு கொட்டு வச்சான். எப்படி கொட்டு வச்சான்? பிரம்மா இங்க இருக்கிற எல்லா கோபிகை, இங்க கோபர்கள் கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் பிரம்மலோகத்துக்கு கடத்தின்னு போகவே எல்லாத்துக்கும் தானே ஆனான் பிரம்ம மோகனல். இல்ல நீங்க எல்லாம் பாகவதத்துல படிச்சிருப்பேன். சோ இந்திரனை மயக்கிறான், பிரம்மாவை மயக்கிறான், சிவனை மயக்கிறான். பானாசுர யுத்தத்துல சிவபெருமான் யுத்தம் பண்றார். சிவபெருமான் தேனார் அடிச்சுட்டான் பகவான் தன்னுடைய யுத்தத்தினால. எல்லாரையும் மயக்கிறான், தேவர்கள் அத்தனை பேரையும் மயக்கிறான். அப்பேற்பட்ட செயல்களை உடையவன், அவதாரத்துல ஆச்சரியங்களை உடையவன். ஒரு 2 எக்ஸாம்பிள் இல்ல, 1000 எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம் இந்த விஷயத்துக்கு.
அப்ப துயக்கு அரு மதியில் நல் ஞானத்து உள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள், அவளை எல்லாம் கலங்க பண்ணுகின்ற மயக்கக்கூடிய மாயா குணங்களை உடையவன், ஆச்சரியமான அவதார லீலைகளை உடையவன் எம்பெருமான். நம்மள பெருமாள் ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்ல. நம்மளை எப்படி ஏமாத்துறார்? மற்ற தெய்வங்களோட ஒரு தெய்வமா நின்னுண்டு பார்த்தா எல்லா தெய்வம் மாதிரி இதுவும் ஒரு தெய்வம்னு சாதாரண ஒருத்தர் நினைக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்தி நிக்கிறார். அவன்தான் தெய்வங்களுக்கெல்லாம் உயர்ந்த தெய்வம்ங்கிறத காமிக்காம ஏமாத்தி இருக்கார் நம்மள. அது மாதிரி தேவர்களையும் ஏமாத்துறார். எப்படி ஏமாத்துறார்? சாதாரண ஒரு பையன்தான், சாதாரண ஒரு இடைச்சிறுவன் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு சர்வ தேவர்களையும் ஏமாத்தினான் எம்பெருமான். கலங்க பண்ணினான், மயங்க பண்ணினான், ஆச்சரியப்படும்படியான பண்ணினான். சொல்லிட்டே போலாம். இந்த வானிலும் பெரியன், வானிலும் பெரியன், ஆகாசத்தை காட்டினும் பெரியன அல்லன. அதாவது ஆகாசத்தை விடவும் பெரிய ரூபத்தை உடையவன். எல்லா ஆகாசம்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னா சர்வ ஸ்தலங்கள்லயும் அது நிறைஞ்சு இருக்கு. இங்க இந்த வியாக்கியானத்துல என்ன சொல்றா அப்படின்னா, இந்த தேவர்களையும் மயங்க பண்ணினாருங்கிறதுக்கு தேவேந்திரனுடைய இடத்துல இருந்து இந்த பெருமாள் நம்ம இது இருக்கு இல்லையா, பாரிஜாத்த மரம், அந்த மரத்தை அப்படி பிடுங்கின்னு சத்யபாமைக்காக இந்திரனோட அரண்மனையில இருந்து பிடுங்கின்னு சத்யபாமையோட கார்டன்ல வச்சாலும் அத சொல்றான். அப்புறம் நித்திய சூரிகள்னு அர்த்தம் பண்ணினா கருடாழ்வாரையே சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா மயங்குமாறு பண்ணினார் அப்படின்னு ஒரு கதை. அதுக்கு கருடாழ்வார் பெரிய திருவடி சுமுகன் அப்படின்னு ஒரு பாம்பு, இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. சுமுகன் அப்படின்னு ஒரு பாம்பு, அது என்ன பண்ணிட்டான், பகவானுடைய திருவடியில சரணாகதி பண்ணிடுத்தான். என்னை காப்பாத்துங்கோ, உங்க கருடன் கண்ணி என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போராடுறது, மன்றாடுறது. சுவாமியோட திருவடியில நீங்க தான் என்னை காப்பாத்தணும் இந்த கருடன் இருந்து. கருடன் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் உங்களை எப்பவும் உங்களுடைய பத்னிகளான ஸ்ரீதேவி பூதேவியோட சுமந்துட்டு போகிறது நான் தானே, நீங்க என்னுடைய உணவா இருக்க வேண்டிய இந்த சுமுகனை நீங்க எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு உடனே பகவான் அவரையும் என்ன பண்ணார், அந்த சுமுகனை காப்பாத்தி, சுமுகனை நீ எப்பவுமே தாங்கின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. சுமுகனை எப்பவுமே உன் காலில் பிடிச்சுக்கோ அப்படின்னு அப்படி ஒரு கதை. அப்புறம் விஸ்தாரமா அந்த கதையை நான் டீட்டெயில்டா சொல்றேன். இந்த சுமுகனை கருடாழ்வார் அதனால தன்னோட கையில தாங்கிண்டே இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. அவனை கொல்லாம பகவான் காப்பாத்தினார், அந்த பாம்பை காப்பாத்தினார். இப்படி கருடாழ்வாரையும் மயங்கும்படியாக பண்ணினார் என்று சொல்லப்படுறது. ராமாவதாரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருடன் ராமனை காப்பாத்தனம் அப்படின்னு வரார். ராமபிரான் முன்னாடி ஒரு நாகாஸ்திரத்தை இந்திரஜித்து போடவே அதுல எல்லாரும் மயங்கி விழுந்துடவே கருடாழ்வார் தன்னோட ரெக்கையை அப்படி வீசி அடிச்சுண்டு ராமபிரான அந்த ரெக்கையோட காற்று மூலமாகவே ராம லட்சுமணால் எல்லாரையும் திரும்பவும் அந்த மூர்ச்சையிலிருந்து எழுந்துட்டு வருமாறு பண்ணினார் கருடாழ்வார். உடனே ராமர் நீங்க யாரு சுவாமி அப்படின்னு கேட்டாராம் கருடனை பார்த்து. உடனே கருடன் மயங்கி போயிட்டாராம். என்னடா இது, எப்பவும் என் மேல ஏறி போகக்கூடிய மகாபிரபு இப்போ அவதாரம்னு கீழே வந்த உடனே என்னை பார்த்து யாருன்னு கேட்காருன்னு உடனே நான் தான் கருடன்னு சொன்னாராம் கருடாழ்வார். உடனே கருடனுக்கு கைய கூப்பி நமஸ்காரம் பண்ணாரா ராமபிரபு. ஆஹா, கருடாழ்வாரா, வேதங்கள் எல்லாம் உங்களை கொண்டாடுறதே, வேதங்களையே ரெக்கையாக உடையவரே அப்படின்னு எல்லாம் சொன்னாராம். உடனே அப்படி கைய கூப்ப விடாம கருடாழ்வார் நேரா ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்க ராமபிரானும் கருடாழ்வார ஒரு ஆலிங்கனம் பண்ணி முதுகுல ஒரு சொட்டு கொடுத்தாராம். டேய், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடாதடா, நான் இந்த அவதாரத்துல மனுஷனா இருக்கேன், அதனால கிளம்பு உடனடியான்னு ஒரு சொட்டு கொடுத்து கருடாழ்வான அனுச்சாராம். அப்படி எம்பெருமான் கருடாழ்வார் முதலான திவ்ய சூரிகளையும் கூட மயக்க செய்பவன். அதுதான் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள். இத்தனை கதை சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் நோட் பண்ணி ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திரனை கோவர்தனோத்தாரணம் பண்ணி இந்திரனை மயக்கினார். நந்தகோபர வருணன் இருந்து காப்பாத்தி வருணனை மயக்கினார். எல்லாரையும் மயக்கியிருக்கார். பானாசுர யுத்தத்துல ருத்ரனை மயக்கினார்.
பிரம்மமோகன லீலையில பிரம்மாவை மயக்கினார். குச்சேரனுக்கு அனுகிரகம் பண்ணி குபேரனை மயக்கினார். யார மயக்கல, எல்லா தேவர்களும் மயங்கி போயிருக்கா எம்பெருமானுடைய லீலையை பார்த்து. அப்படி ஒரு லீலையை பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அததான் இங்க சொல்ற ஆழ்வார். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அடுத்தது, வானினும் பெரிய நல்லன், பெரியன வல்லன், பெரியன வல்லன். இது இங்க தப்பா இருக்கு, பெரிய நல்லன்னு இருக்கு. ஒரு நிமிஷம், இது தப்பா இருக்கு, எல்லாரும் மாத்திக்கோங்க. வானிலும் பெரியன அல்லன், இந்த புள்ளி வராது. பெரியன வல்லன், பெரியன கூட்டல் அல்லன், பெரியன வல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வானினும் பெரியன அல்லன், பெரியன வல்லன, வானினும் பெரிய வல்லன். வல்லன் அப்படின்னா வல்லவன் அப்படின்னு அர்த்தம். வானினும் பெரிய வல்லன் அப்படின்னு எழுதிக்கணும். பெரியவனாக செய்ய வல்லவன், ஆகாயத்தை காட்டிலும் தன்னுடைய ரூபத்தை ரொம்ப பெருசாக பண்ணி கொள்ளக்கூடியவன். விஸ்வரூப தரிசனம் பகவத்கீதையில 11வது அத்தியாயம். ஆகாசம்ங்கிறது சர்வவியாபி, விஷ்ணு பகவான் சர்வவியாபி. ஆனாலும் ஆகாசத்தை விடவும் பெரியவன், எல்லாத்த விடவும் பெரியவன். பெருசெல்லாம் என்ன இருக்கோ அதை விடவும் ரொம்ப பெரியவன் எம்பெருமான். புயல் கரு நிறத்தனன், புயல்னா காலமேகம், கார்மேகம், மழை மேகம் மாதிரி கரிய வண்ணத்தை உடையவன். பெருநிலம் கடந்த நல்லடி போது, பெருநிலம் அப்படின்னா பெரிய பூமி. அந்த பூமியை கடத்தல்னா எளிமையா இப்படி அளக்கிறது. பூமியை அளந்தார் இல்லையா, வாமனாவதாரத்தை சொல்றாரு இல்லையா. பெரிய ரூபத்தை, விஸ்வரூபத்தை எடுத்து ஒரு அடியினால பூமியை பூரா அளந்துட்டார். பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்களை எல்லாம் சேர்த்து ஒரே அடியில. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவை சாற்றி நீராடினால் தீங்கின்றி மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செல்நல் ஊடன் கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பசுக்கள் நீங்காத செல்வம் நீரைந்தேலோரும் பாவாங்கி உலகளந்த உத்தமன் அந்த உத்தமனான எம்பெருமான் பெருநிலம் கடந்த நல்லடி போது. பெருநிலம் ரொம்ப பெருசு இந்த பூமி, எவ்வளோ பெருசு இந்த பூமி இல்லையா. நம்ம இருக்கிற ஊரே எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த ஊர் இருக்கிற மாவட்டம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாவட்டம் அமைஞ்சிருக்கிற இந்த மாநிலம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாநிலம் அமைஞ்சிருக்கிற இந்த நாடு எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த நாடு அமைஞ்சிருக்கக்கூடிய கண்டம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த கண்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த உலகம் அமைஞ்சிருக்கக்கூடிய சூரிய மண்டலம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த சூரிய மண்டலம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசா இருக்கு. இது மாதிரி எத்தனை 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 பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணினவன் எம்பெருமான் இல்லையா. அப்பேற்பட்ட சிருஷ்டி கர்த்தாவாவும் ஸ்திதி கர்த்தாவாவும் சம்ஹார கர்த்தாவாவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய ஒரு திருவடியினாலே இந்த உலகங்களை எல்லாம் அளந்தானே. பெருநிலம் கடந்த நல்ல அடிப்போது அயற்பிலன் அரற்றுவன். அயற்சினா மறதின்னு சொல்லிடணும். அயர் வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு முன்னாடி முதலிலேயே சொல்லியாச்சு. அயற்சினா என்னது? மறதி இல்லாதவனாய் என்னைக்கும் அந்த சுவாமியை நான் மறக்காமல் அயற்பிலன், அயர்ப்பு இல்லாதவனாக அலற்றுவேன். அலற்றுதல்னா வாயினால சொல்றது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு நாச்சியார் பாசனம். அதையேதான் இங்க பிரதிபாதிக்கிறார். அலற்றுவன், வாய் நிறைய நாமம் சொல்லுங்கோ, வாய் நிறைய சொல்லுங்கோ. வாய் எதுக்கு கொடுத்திருக்க? வாயின்றினு தன்னு பகவான் நாராயண நாமம் சொல்லான், கண்ணெண்டினு தன்னு பகவான்
நாராயண ரூபம் காணான் வாயெந்தினு தன்னு பகவான் நாராயண நாமம் சொல்லான் கண்ணெந்தினு தன்னு பகவான் நாராயண ரூபம் காணான் நாராயண 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 கோவிந்தா நாராயண 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 கோபாலா நாராயண 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 கோவிந்தா நாராயண நாராயண கோபாலாம் கையெந்தினு தன்னு பகவான் நாராயண பூஜை செய்யான் கையெந்தினு தன்னு பகவான் நாராயண பூஜை செய்யான் காலெந்தினு தன்னு பகவான் ஸ்ரீ கோவில் வலம் வைக்கான் காலெந்தினு தன்னு பகவான் ஸ்ரீ கோவில் வலம் வைக்கான் ஹரிநாராயண கோவிந்தா ஹரிநாராயண கோபால ஹரிநாராயண கோவிந்தா நாராயண கோபால நாவெந்தினு தன்னு பகவான் நாராயண நாமம் சொல் கையெந்தினு தன்னு பகவான் நாராயண பூஜை செய்யான். இவ்வளவு அழகா நம்ம நாராயண நாமத்தை சொல்லலாம். இந்த நாக்க வச்சுண்டு எவ்வளோ நிறைய 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 நாமங்கள் சொல்லலாம். அனாவசியமா பேசி டயத்தை கழிக்கிறோமே, வேஸ்டா போக்குறோமே, அதை விட்டுட்டு பகவன் நாமாவையே நான் சொல்லின்னு இருப்பேங்கிறார் ஆழ்வார். எதை பத்தியுமே நினைக்காம அயர்ப்பு இளனாக அலற்றுவன். எப்ப நம்ம திருவாய்மொழியை பிடிச்சாச்சோ அப்ப திருவாய்மொழி சொல்ற மாதிரி நடக்கணுமோன்னு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அதுதான் ரொம்ப முக்கியம். அலற்றுவன் எப்பவும் அவன் நாமங்களை வாயால சொல்ல வேண்டும். அவனுடைய குணங்களை எப்பொழுதும் நம் வாயால பேச வேண்டும். ஒருத்தட்ட பேசினாலே பகவத் குணம் தான் பேசணும், அது தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. தழுவுவன் பகவான் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கணும், ஆற தழுவிக்கொள்ள வேண்டும். ஆனந்தமா அந்த சுவாமிய அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும். அதுதான் சொல்றார், தழுவுவன் உடலால தழுவு வேண்டும். அப்புறம் வணங்குவன் அமர்ந்தே. அமர்ந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எந்த விஷயத்திலையும் பற்று இல்லாம எல்லாத்தையும் தூர வீடமின் முற்றவும் என்ன எல்லாத்தையும் தூர வச்சுட்டு அப்படியே கையால அந்த கண்ணபிரானை தழுவிக்கொண்டு வாயால் அந்த சுவாமியினுடைய திருநாமத்தையே சொல்லிக்கொண்டு தலையால அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ரொம்ப அற்புதமான ஒரு திருவாய்மொழி. அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை அமர்பொழில் வளம் குருவூர் சடகோபன் குற்றேவல்கள் அமர் சுவையாயிரத்து அவற்றினுள் இவை 10 வல்லார் அமரருட்டு உயர்வில் சென்று அருவர் தம் பிறவி அஞ்சுரையே. அழகா சொல்றார் ஆழ்வார். திவ்யதேசம் திருப்பார்கடல் பரமபதம் எழுதி வச்சுக்கோங்க. இப்பதான் முதல் திவ்யதேசம் வந்திருக்கு நமக்கு. இது வரைக்கும் திவ்யதேசம் எதுவும் நம்ம பார்க்கல இல்லையா? திருவாய்மொழியில முதல் திவ்யதேச பாசுரம் இது. இது வரைக்கும் திவ்யதேசம் எதுவும் சொன்ன ஞாபகம் இல்லை. இதுதான் முதல் திவ்யதேசம் வர்றது. திருவாய்மொழியில வரக்கூடிய முதல் திவ்யதேசம் எழுதி வச்சுக்கோங்க. அலைக்கடல். நம்ம திருவாய்மொழியை சேவிக்கும் போது திவ்யதேசங்களையும் சேர்த்து சேவிக்கணும். அதுதான் நம்ம திருவாய்மொழி கிளாஸ் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த திவ்யதேசம் அலைக்கடல் என்று சொல்லுகின்றார் ஆழ்வார். அப்போ இது திருப்பார்கடல் என்கின்ற திவ்யதேசம். தொழுது தொழுது நமஸ்காரம் பண்ணி இப்படி கைய கூப்பி கூப்பி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இந்திரன் யமன் வருணன் வாயு அக்னி ஈசானன் ருத்ரன் பிரம்மா எல்லாரும் கைய கூப்பிண்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி தொழுது 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 எழுதுகிறார்கள். நமஸ்காரம் பண்றா எழுந்துக்கிறான், நமஸ்காரம் பண்றா எழுந்துக்கிறான். எங்க? திருப்பார்கடல் என்னும்படியான அந்த திவ்யதேசத்திலே அமரர்கள் தொழுதெழ அமரர்கள் தொழுது எழுகிறார்கள். அற்புதமானது. இது விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம். வெளி உலகத்துல இருக்கு, அவுட்டர் வேர்ல்டு, நம்ம உலகங்களை எல்லாம் தாண்டி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு பேரு கடல் மகள் நாச்சியார் என்று பேரு, ஸ்ரீதேவி. பூமாதேவியும் இந்த இடத்துல சில சமயம் எழுந்தருளி இருப்பா. ஸ்ரீதேவி பூமாதேவி 2 பேரும் சுவாமிக்கு திருப்பார்கடல்ல பார்க்கடல்ல சேவை பண்ணிட்டு இருப்பா. பார்க்கடல் வண்ணன் எம்பெருமானுக்கு திருநாமம். ஸ்ரீ க்ஷீராப்திநாதன் சம்ஸ்கிருதத்துல பேரு.
அஷ்டாங்க விமானம், அமிர்த தீர்த்தம், திருப்பார்கடல், சயன கோலம், வியூக நிலை. இது வியூகம்னு சொல்றது இந்த நிலைதான், திருப்பார்கடல். சரியா? விமானத்துக்கு பேரு என்ன விமானம்? அஷ்டாங்க விமானம் அப்படின்னு பேரு. க்ஷீராப்தி, திருப்பார்கடல், அந்த இடத்துல எம்பெருமான் எழுந்தொழி இருக்கான். அந்த எம்பெருமானை சொல்லுகின்றார். அமரர்கள் தொழுதெழ அலைகள் கடைந்தவன் தன்னை. அந்த பார்க்கடலை கடைஞ்சான் எம்பெருமான். தேவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்தா, அப்படியே வந்து கடையறார்கள். தொழுதெழுன்னு ஏற்கனவே சொன்னார் இல்லையா? தொழுதெழு என் மனநேன்னு. தேவர்கள்லாம் இங்க தொழுது எழுகிறார்கள். அலைக்கடல் கடையிறான். அலைக்கடல் கடைகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்திரனுடைய சாப்பம் போறதுக்காக அமிர்தம் சாப்பிடணும்னு சொல்லி பார்க்கடலை கடையறா. அப்போ எல்லாராலையும் கடைய முடியல. அப்ப பகவானே ஒரு பெரிய ரூபம் எடுத்துட்டு அந்த க்ஷீராப்திய கடைஞ்சானாம். எல்லாம் தேவர்கள் அசுரர்கள் கடைஞ்சான்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பகவானே கடைஞ்சான். பெரிய ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அந்த மலைய வந்து மத்து கடையிற மாதிரி கடைஞ்சானா எம்பெருமான். அவ்வளவு பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அந்த மலையை கடைஞ்சான். அதுதான் இங்க சொல்றார் ஆழ்வார். அமரர்கள் தொழுது எழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அலைக்கடலை எம்பெருமான் கடையறான். அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவர்கள். அமர் பொழில், அமர் அப்படின்னா சூழ்ந்து இருக்கிறது, பொழில்னா சோலைகள், கார்டன்ஸ், நிறைய சோலைகள் சூழ்ந்த வளம் மிகுந்த திருக்குருகூர் என்கின்ற இந்த ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் செய்த ஷடகோபன் நம்மாழ்வார் ஆழ்வார் குற்றேவல்கள் வாக்கினால் பண்ணின. குற்றேவல்னா சின்ன கைங்கரியம்னு அர்த்தம். குற்றுன்னா சின்ன, ஏவல்னா கைங்கரியம். குட்டி கைங்கரியம்னு ஆழ்வார் சொல்லிக்கிறார். ஆனா இது மாதிரி ஒரு கைங்கரியம் உலகத்துல இன்னும் யாருமே பண்ணல, இனிமே பண்ணவும் முடியாது. என்ன கைங்கரியம்? வேதத்தை தமிழ் செய்த கைங்கரியம் இல்லையா? அமர் சுவை. அமர் சுவைனா சாரமான சுவை, சப்த அர்த்த சாரத்தோட இருக்கக்கூடிய, அமர்ந்து இருக்கு. என்னது? சப்தமும் அர்த்தமும் நிறைஞ்சு இருக்கு திருவாய்மொழியில. சப்த அர்த்த சாரங்கள் நிறைந்த அமர் சுவை. 1000 பாசுரங்கள்ல அந்த 1000 பாசுரங்களுக்குள்ள அவற்றினுள் இவை 10 வல்லார். இந்த 10 பாசுரங்களையும் ஓத வல்லவர்கள் யாரோ, யார் பாராயணம் பண்றாளோ அவா அமரரோடு. அமரர்கள்னா நித்தியசூரிகள். இந்த இடத்துல பொதுவாவே அமரர்கள்னா நித்தியசூரிகள்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க. அமரர்கள் அவளோட உயர்வில் சென்று பரமபதம் சென்று அவளோட பரமபதம், அந்த நித்தியசூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய பரமபதத்துக்கு போய் தம் பிறவி சிறையே அறுவர். சிறைனா என்னது? பந்தம்னு அர்த்தம். சிறையில் சாலைன்னு சொல்றோமே, அந்த சிறைச்சாலையாகிய இந்த பந்த பாசங்கள், உறுதியான பந்தம் சம்சாரத்திலிருந்து அறுத்து எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கறான். இந்த யார் இதை சொல்றாளோ அப்படின்னு அவளுக்கு. அதுதான் இங்க என்னது? அமரரோடு உயர்வுன்னு சொல்றது வைகுண்டம், அலைக்கடல்னு சொல்றது திருப்பார்கடல், உயர்வுன்னு சொல்றது பரமபதம். அப்ப 2 திவ்யதேசங்களையும் இங்க மங்களாசாசனம் பண்றதாய் சொல்றோம். பரமபதம்ங்கிற திவ்யதேசம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம எல்லாம் போய் அடைய வேண்டிய திவ்யதேசம் அதுதான். நம்மளோட கோலா இருக்கக்கூடியது பரமபதம் தான். அந்த இடத்துல தாயார் பெரிய பிராட்டியார் பரமபதநாதனும் வைகுண்டநாதனும் எம்பெருமானுக்கு பேரு. அனந்தாங்க விமானம் அப்படின்னு விமானத்துக்கு பேரு. விரஜா நதி அங்க ஓடக்கூடிய நதி. ஐரம்மதம்ங்கிற தீர்த்தம் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம். அமர்ந்த திருக்கோலத்துல எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். வியூக நிலை அப்படின்னும் இதையும் சொல்றோம், பரம்னும் சொல்றோம். பரநிலையே இதுதான், பரமபதம் தான். விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம் இது. இது 2மே விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். அந்த திவ்யதேசத்துல ஆதிசேஷன் மேல அமர்ந்த திருக்கோலத்துல ஒரு கால கீழே வச்சு ஒரு கால ஆதிசேஷன் மேல அப்படி வச்சுண்டு அந்த ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றான் பெருமான். 3 பிராட்டிமார்கள், பெரிய பிராட்டியார், பூமாதேவி, நீலாதேவி ஆகிய 3 பிராட்டிமார்கள் சூழ்ந்திருக்க, எல்லா விதமான நித்திய சூரிகளும் சதா சர்வ காலமும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருக்க எம்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்கின்ற திவ்யதேசம் திரு பரமபதம் என்னும்படியான வைகுண்டம். அந்த வைகுண்டத்தையும் திருப்பார்கடலையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணுகின்றார் ஆழ்வார். இவ்வளவு அருமையான ஒரு திருவாய்மொழி இது. இந்த திருவாய்மொழியை யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கு பரமபதமே கிடைச்சிடும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ரொம்ப அருமையான ஒரு திருவாய்மொழி. இப்போ முழுக்க இந்த திருவாய்மொழியை சேவிச்சு நம்ம சுவாமியோட திருப்பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணுவோம். பத்துடை அடியவர் கெளியவன்
பிறர்களே கரியவித்தகன் மலர் மகள் வெறும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டே எத்திரமுறவினோடு இணைந்திறந்தேங்கிய எளிவேன் பத்துடையடி அவர்களியவன் பிறர்கள் கரியவித்தகன் மலர் மகள் வெறும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்த அங்கிய எழிவேன் எழிவரும் இயல்பினம் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம் முதலில கேடில வீடாம் தெளிதரு நிலைமை அது ஒழிவிலன் முழுவதும் கிரையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தேன் அமை உடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமை உடை முதல் கெடல் ஒடி விடையற நிலமதுவாம் அமை உடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமை உடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே யாரும் ஓர் நிலைமயன் என அறிவறியம் பெருமான் யாரும் ஓர் நிலைமயன் என அறிவெளியம் பெருமான் பேருமோர் ஆயிரம் பிரபலவுடையம் பெருமான் பேருமோர் உருவமும் உளவில்லை இலதில்லை பிணக்கே பிணக்கல அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கருநலத்தனம் அந்தமிலா ஆதி எம் பகவன் வனக்குடைத்தவனெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உணக்கமேன் பசையர அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்தே உணர்ந்துணர்ந்திழிந்தகந்த உணர்ந்துருவியந்த இந்நிலவை உணர்ந்துணர்ந்துணரிலும் இறையிலை உணர்வரில் உயிர்கள் உணர்ந்துணர்ந்துரைத்துரைத்து அரி அயன் அரண் என்னும் இவரை உணர்ந்துணர்ந்துரைத்து இறைஞ்சுவின் மனப்பட்டதொன்னே ஒன்னென பலையன அறிவரும் வடிவினோள் நின்ன நன்னழில் நாரணம் நான் முகன் ஹரனெனும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இது பசையறுத்து நன்னென நலன் செய்வது அவனிடை நம்முடை நாளே நாளும் நின்னடு நமபழமை அங்கொரு வினையுடனே மாளும் ஒரு குறைவி நாளும் நின்னடு நமபழமை அங்கொடுவினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநகவர வர கழுவேன் நாளும் நந்திருவுடை அடிகள் தவும் நலங்கள் வணங்கி மாடுமோரிடத்திலும் வனக்கொடுமாழ்வது வலமே வலத்தனம் தீபுரமெரித்தவம் இடம் பெறத்தொந்தேதலத்து எழுதிசை முகன் படைத்தார் நல்லுலகம் புலப்பட இன்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புதில் இவை பின்னும் வயிற்றுல இவை அவன் துயக்கே துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் சொல்றேன். துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் புயல் கருநிறத்தனம் பெருநிலம் கடந்த நல்லடி போது அயற்பிலன் அலற்றுவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே. இந்த பாசுரத்தை நினைச்சுட்டே இருக்கோம் எப்பவும். புயல் கருநிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்ல அடிப்போது அயற்பு இளன். ஒரு நாளையும் நான் மறக்கவே மாட்டேன் சுவாமியோட திருவடிகளை. அலற்றுவன், எப்பவும் வாய்னால சுவாமியோட நாமங்களை சொல்லிட்டே இருப்பேன். சுவாமி அப்படியே ஆற தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பேன். தழுவுவன், அவளை நமஸ்காரம் பண்ணி தலையால நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பேன். நமஸ்தே 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 அப்படின்னு அவளை நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பேன். தழுவுவன் வணங்குவன் அவன். அமரர்கள் தொழுதெழ அலைகள் கடைந்தவன் தன்னை
அமர் பொழில் வளம் குருகோர் சடகோவன் குற்றேவல்கள் அமர் சுவையாய் இரத்து அவற்றின் ஒளிப்பத்துமல்லார் அமரரோடு எருவில் சென்று அருவரம் பிறவி அங்குரையே அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை அவர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அமர் சுவையாயிரத்து அவத்தின் ஒளிப்பத்துமல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவர்தம் பிறவி அங்குரையே. ஆழ்வார் பெருமானார் ஜீராண்டாள் திருவடிகளே சரணம். அடிகளே சரணம். அம்மாழ்வார் திருவடிகளே சரணம். அடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ரொம்ப அருமையான ஒரு திருவாய்மொழி, பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லக்கூடிய அருமையான திருவாய்மொழி. அதை நம்ம அனுபவிச்சோம். அடுத்து 4வது திருவாய்மொழி அஞ்சிறைய மடனாராய் என்ன ரொம்ப அற்புதமானது இந்த திருவாய்மொழியும். இனிமே நம்ம நிறைய ரசபூர்வமான திருவாய்மொழிகள் நிறைய எல்லாமே அப்படிதான் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய 2 திருவாய்மொழிகள் ரொம்ப தத்துவபூர்வமான திருவாய்மொழிகளா இருந்தது. இனிமே வரக்கூடியதெல்லாம் அப்படியே உருகி உருகி ஆழ்வார் எம்பெருமான பார்க்கணும், எம்பெருமான அடையணும், எம்பெருமான அனுபவிக்கணும்னு தூது அனுப்புறார். இந்த திருவாய்மொழியில ஒவ்வொரு வஸ்துவா ஒவ்வொரு ஒன்னொன்னா தூது அனுப்ப போறார் ரொம்ப அழகாக. இது சுவாமியினுடைய ஆஸ்ரித அபராத சகத்வம் அப்படிங்கிற எழுதிக்கோங்க. ஆஸ்ரித அபராத சகத்வம் எம்பெருமானுடைய குணம். அதுதான் இந்த திருவாய்மொழியில வர்ணிக்கிறார். ஆஸ்ரித அபராத சகத்வம் அப்படின்னா என்ன? எம்பெருமான் எம்பெருமான யாரு ஆசிரிக்கிறாளோ அவ பண்ணக்கூடிய தப்பையெல்லாம் சுவாமி பொறுத்துக்கிறார், பிழைகளை பொறுத்துக்கிறார். யாரு தன்னை நாடி வருகிறார்களோ அவர்களோட பிழைய சுவாமி பெருசு பண்றது கிடையாது, அதை அப்படியே விட்டுடுறார். அதுதான் ஆஸ்ரித அபராத சகத்துவம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரும் எழுதிக்கணும். ஆஸ்ரித அபராத சகத்துவம்ங்கிறத அதுதான் இந்த 4வது திருவாய்மொழி. 3வது திருவாய்மொழியில என்ன சொன்னார்னு கேட்டா எல்லாரும் டக்குன்னு சொல்லணும், எம்பெருமானுடைய சௌலபியம் அப்படின்னு. முதல் திருவாய்மொழியில என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா தன்னுடைய மனசுக்கு பண்ணின உபதேசம் அப்படின்னு சொல்லணும். 2வது திருவாய்மொழியில என்ன சொன்னார் ஆழ்வார்னு கேட்டா மக்களுக்கு பண்ணின உபதேசம் அப்படின்னு சொல்லணும். இது எல்லாருக்கும் சொல்ல தெரியணும். திருவாய்மொழி கிளாஸ் யார் யாரெல்லாம் அட்டன் பண்றீங்களோ அவளுக்கு எல்லாம் சொல்ல தெரியும். என்ன சரி என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்னு கேட்டா மனசுக்கு என்ன உபதேசம் பண்ணிட்டார் அப்படின்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணு, ரொம்ப உத்தமோத்தமமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு தன்னுடைய மனசுக்கு தானே சொல்லிட்டார். அதான் உயர்வர உயர்நலம். சரி, நம்மளுக்கு என்ன சொன்னார், மத்தவாளுக்கு என்ன சொன்னார்? பகவான் கிட்டக்க பக்தி பண்ணுங்கோ, பகவான் ஆசிரியுங்கோ, பகவான் கிட்ட போங்கோ அப்படின்னு நம்மள எல்லா பற்றையும் விட்டுட்டு பகவான பிடியுங்கோன்னு சொல்லி நம்மளுக்கு உபதேசம் பண்ணார் 2ஆம் திருவாய்மொழி. 3ஆம் திருவாய்மொழியில என்ன சொன்னார்? எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொன்னார். 4ஆம் திருவாய்மொழியில எம்பெருமானுடைய ஆசிரித அபராத சகத்துவம் என்னும் குணத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். தன்னை ஆசிரிச்சு வரக்கூடிய மக்களுடைய பக்தர்களுடைய டிஃபெக்ட்ஸ் குறைகளை எல்லாம் எம்பெருமான் பொறுத்துக்கிறான். அதை ரொம்ப அழகா இங்க சொல்றார். சரி, இது நட்டப்பாடைங்கிற பண், அதே பண் தான், அதே சமயம் 1:13 மத்தியானம் 1:13 மத்தியானம் 2:24 வரைக்கும் பாடக்கூடிய ராகம் இந்த பண். தரவு கொச்சக கலிப்பா அப்படிங்கிற பா வகையில அமைஞ்சிருக்கு. யார் ஒருத்தர் இந்த பாசுரத்தை சேவிக்கிறாளோ அவ நித்திய சூரிகளோட சேர்வார்கள் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொல்ல போறார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் பறவை முதலானவற்றை எல்லாம் தூது விடுகின்றார். அதுதான் இந்த பாசுரங்களோட சிறப்பு. பராங்குஷ நாயக்கி பாவம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 திருவாய்மொழியுமே ஆழ்வார் தன் பாவத்துல இருந்து பாடினது. ஞாபகம் வச்சுக்கணும். இத 4 பாவம் இருக்குன்னு சொன்னேன். ஆழ்வார் பாவம், ஆழ்வார் பெண்ணாக இருந்து பாடக்கூடிய நாயிகா பாவம், பெண்ணுடைய அம்மாவா இருந்து பாடுற பாவம், இந்த பெண்ணோட தோழியா இருந்து பாடுற பாவம்னு 4 பாவம் இருக்கு திருவாய்மொழியில. அதுல முதல்ல பார்த்த 3 திருவாய்மொழியும் ஆழ்வார் தானாகவே இருந்து பாடினார்.
அதனால அவ்வளவு ஆழ்வாரோட லெவலுக்கான நாலேஜ் இருந்தது. எல்லா பாசுரமும் ஞானமான பாசுரம் தான். நமக்கு சும்மா பார்த்தா ஒரு அர்த்தம் புரியும். நம்ம பார்க்கறது ரொம்ப லிமிட்டடான ரொம்ப சிம்பிளான அர்த்தம். இதுல ஆயிரக்கணக்கான அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆழ்வார் தான் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். நம்ம பாக்குறது சும்மா ஒரு தேன் இருந்ததுன்னா இந்த தேன் பாட்டிலோட ஓரத்தை அப்படி தொட்டு கொஞ்சம் நாக்குல வச்சுக்கிற மாதிரிதான் நம்ம பாக்குறோம். அது தேன் ஒரு 100 தேன் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் திருவாய்மொழி. நம்ம அந்த தேன் கூட்டுல இருந்து யாரோ எப்பயோ சேகரிச்சு வச்ச ஒரு பாட்டில் தேன்ல ஒரு சொட்டு தேன் தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாய்மொழி எவ்வளவு பெருசு, திருவாய்மொழியோட அனுபவம் எவ்வளவு பெருசு, நம்ம எத்தனோண்டு அனுபவிக்கிறோங்கிறத எல்லாரும் மனசுல வச்சுன்னு அனுபவிக்கணும். சரி, இந்த பாசுரத்தை பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு பராங்குஷன் என்று ஆழ்வாருக்கு பேர். மற்றவர்களை எல்லாம் அங்குஷமாக வச்சிருக்கக்கூடிய, மற்றவர்களை அவயவமாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். இந்த ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் அப்படிங்கிற அந்த தனியன் வியாக்கியானம் அர்த்தம் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த. மற்ற ஆழ்வார்களை எல்லாம் தன்னுடைய அவயவமாக கொண்டவர் அப்படின்னு இந்த படத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் நம்மாழ்வாரை சுத்தி இருக்கா. பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிஷி ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிஷி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டடைப்படி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், எல்லாரும் தெரியலையா படம்? இந்த ஆழ்வாரை சுத்தி இப்படி நிக்கிறா. நடுவுல ஆழ்வார் இருக்க. நாளைக்கு இந்த படத்தை வேணா பேக்ரவுண்டா வச்சுருக்கேன். இப்படிதான் இருக்கா. இப்ப தெரியுதா? நம்மாழ்வாரை சுத்தி மத்த ஆழ்வார்கள்லாம் இருக்கா. அவெல்லாம் அவயவங்களா இருக்கா ஆழ்வாருக்கு. அதனாலயே அவருக்கு பராங்குஷன்னு பேரு. மற்றவர்களை எல்லாம் அங்குஷம் போல, மற்ற மதஸ்தர்களை எல்லாம் பெருமாளுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுறாளோ அவளை அங்குஷம் எப்படி கண்டிக்குமோ யானையோ அது மாதிரி அவளை கண்டிக்க கூடியவர். அதனால பராங்குஷன் அவருக்கு இன்னொரு அர்த்தம். பரர்னா பிறர்னு ஒரு அர்த்தம். பிறர்னா பிற ஆழ்வார்கள்னு அர்த்தம் பண்ணினா பிற ஆழ்வார்களை தன் அவயவமாக கொண்டவர்னு ஒரு அர்த்தம். பரர்னா பகவானுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் மத்தவா எல்லாருக்கும் அங்குஷம் போல இருக்கக்கூடியவர் என்று 2 அர்த்தம். அப்படிப்பட்ட பராங்குஷனானவர் ஆழ்வார், சுவாமி நம்மாழ்வார் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து பராங்குஷ நாயக்கியாக இருந்து பாடுகின்றார். பெண்ணாக இருந்து பாடுற பாவம் பராங்குஷ நாயகி பாவம். அதான் நாயிகா பாவம். தமிழ்ல நாயகி, சம்ஸ்கிருதத்துல நாயிகா. இப்ப எம்பெருமான் தலைவன், பராங்குஷ நாயகி தலைவி. நாரை, வண்டு, பூவை முதலான, பூவைனா என்னன்னு நான் பாசனம் சொல்லும் போது சொல்றேன். நாரை, வண்டு, பூவை இதெல்லாம் தூது விடுறதுதான் இது. ஞான அனுஷ்டானங்களை எல்லாம் கொண்ட ஆச்சாரியர்கள் தான் இந்த பறவைகள் அப்படின்னு வியாக்கியானம் தந்திருக்கா. அப்ப எம்பெருமானை அடைவிக்குமாறு ஆச்சாரியர்களை வேண்டுவதாக இங்க இதுல சொல்லப்படுறது. அதுதான் இதோடைய விஷயம். ஆச்சாரியர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணும், என்ன பகவானோட சேர்த்தி வைங்கோ, என்ன பகவானோட சேர்த்தி வைங்கோன்னு ஆச்சாரியன்ட்ட போய் நம்ம வேண்டிக்கிறது தான். அந்த ஆச்சாரியன் தான் இங்க சொல்லப்படுற நாரையோ வண்டோ இதெல்லாம் ஆச்சாரிய ஸ்வரூபமா இருக்கு. ஏன்னா பகவான்கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்றது. ஆச்சாரியன் அதுதான் பண்றார். இதுக்கு முன்னாடி இருந்த 2 அதாவது ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு வரியில ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல தெரிஞ்சுக்கணும். திருவாய்மொழியில என்ன சொல்றாரு அப்படிங்க. ஃபர்ஸ்ட் திருவாய்மொழி பக்கத்துல எழுதிக்கோங்க, பரத்வம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திருவாய்மொழி முதல் 10 முதல் திருவாய்மொழி பரத்வம். முதல் 10 2ஆம் திருவாய்மொழி பஜனீயத்துவம். பரத்வம்னா அவன்தான் உயர்ந்தவன்கிறத சொன்னார், தன்னோட மனசு கிட்ட சொல்லினார். பரத்வம் முதல் திருவாய்மொழியில என்ன கேட்டார்னா பரத்வத்தை சொன்னார். 2ஆம் திருவாய்மொழியில என்ன சொன்னார்? பஜனீயத்துவத்தை சொன்னார். பெருமான் தான் வழிபடுவதற்கு உயர்ந்தவன், பஜனீயன், வழிபட உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். 3ஆவது திருவாய்மொழியில என்ன சொன்னார்? சௌலபியம். இத 3ஐயும் சொல்லிண்டு இத 3ஐயுமே தானான தன்மையில் நின்று பேசினார். ஓகே, இப்ப தானான தன்மை அழிந்து போயிடுத்து. 3 திருவாய்மொழி சொன்ன உடனே தானான தன்மை அழிந்து ஒரு பிராட்டியினுடைய நிலைமையை ஏத்துண்டார் ஆழ்வார். ஒரு ஸ்ரீ பிராட்டியாக ஆயிட்டார். மகிழ்ச்சியினால கூறக்கூடிய பாசுரம் எல்லாம் போயிடுத்து. இதுவரைக்கும் மகிழ்ச்சியினால பாசுரம் போச்சு. 3 திருவாய்மொழியா மகிழ்ச்சியோட பெருமான கொண்டாடினார். இப்ப ஒரு துக்கம்
ஆற்றாமை, தன்னால பகவானை போய் கட்டி அணைச்சுக்க முடியலையே, கட்டி அணைச்சுப்பேன்னு சொன்னாரோன்னு ஆனா அதை பண்ண முடியலையேன்னு ஒரு கட்டி அணைச்சுப்பேன்னு எப்ப சொன்னாலும் அப்பவே பிராட்டி பாவத்தை அடைஞ்சுட்டார். பிராட்டினா பெருமானுடைய மனைவின்னு அர்த்தம். பெருமானையே நம்மெல்லாம் பெருமானுடைய மனைவிகள். புருஷாரா இருந்தாலும் சரி, ஸ்திரீயா இருந்தாலும் சரி. இந்த உலகத்துல புருஷன் ஒரே ஒருத்தன் தான், புருஷோத்தமனான நாராயணன். பாக்கி எல்லாருமே ஸ்திரீகள் தான். அவ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவ ஸ்திரீகள் தான், பகவானுடைய மனைவிகள் தான் அவெல்லாம். நம்மளுடைய ஆத்மாவுடைய பத்தி, இந்த ஜீவாத்மாவோட பத்தி அந்த பரமாத்மா ஒருத்தன் தான். அதனால அவனுக்கு நம்ம எல்லாருமே மனைவிகள். அப்ப அந்த மனைவியா பெண் பாவத்துல பாடுறாருங்க. ஆற்றாமையினால நம்ம பகவானை பார்க்க முடியலையேங்கிற ஒரு ஆற்றாமையினால இந்த பாசுரங்கள் போறது. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றார். ஆனாலும் எதுக்காக பறவை எல்லாம் தூது விடுறா அப்படிங்கிறச்சே, ஹம்சகாரண்ட வாக்கிரினம் வந்தே கோதாவரி நதின்னு ராமாயண வாக்கியத்தை எடுத்து சொல்றா. ஹம்சங்கள் காரண்டவங்கள் அப்படிங்கிற நதி, அந்த பறவை எல்லாம் இருக்கான் கோதாவரி நதியில. அந்த நதியில வந்து இந்த நதியை நமஸ்காரம் பண்றா சீத்தை. ஹம்சமும் நீர்க்காகங்கள், காரண்டவம்னா நீர்க்காகங்கள், அன்ன பறவைகளும் நீர்க்காகங்களும் நிறைந்த கோதாவரி தாயே உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன். என்னை வந்து என்ன ராவணன் கடத்தின்னு போறாங்கிற விஷயத்த நீ பிரபுட்ட சொல்லு என்று சொல்லி அசோக சோகாபனுத சோகோபகத சேதசம் அப்படின்னு சொல்லி அசோக மரத்துக்கிட்ட கூட சொல்றாளாம். ரொம்ப அழகா இதெல்லாம் ராமாயணத்துல வர்ணிக்கிறான். அதனால அதையே ஆழ்வார் இங்க மனசுல வச்சுண்டு சொல்றார் என்று சொல்றார். இது ரொம்ப விசேஷமா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு திருவாய்மொழிக்குமே முன்னாடி சொல்றார். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுண்டா போரும். தரவு கொச்சக கலிப்பா நட்டப்பாடை. இந்த ராகம் வந்து கண்டாங்கிற ராகம், ஆதிதாளம். அஞ்சிரைய மடனாராய் அப்படிங்கிற பாசுரம். அதை நாளைக்கு நம்ம சேவிப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்னைக்கு மேல நம்ம வந்து திருவை எல்லாம் சொல்லி பெருமாள் பாதங்கள்ல இந்த 3வது திருவாய் மொழியை நம்ம சமர்ப்பணம் பண்ணுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆழ்வாரும் பெருமாள்